Daily. Taste the Daily. விஜயகுமார் என்னன்னா தொடர்ந்து ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, நம்ம ஒரு கடந்த மூன்றரை வருஷமா எடுத்து பார்த்தோம்னாலே ஒரு நிகழ்வுலையும் ஒன்னா திமுகவோட கட்சியில தொடர்பு, இல்லாட்டி திமுகவுடைய ஆட்சியில ஏதாவது ஒரு வகையில தொடர்பு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ வச்சுக்கிட்டே பல்வேறு குற்றங்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆட்சி விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார். அண்ணன் பேசும்போது இன்னொன்று கொங்கு மண்டலத்தில் சாராயம் காய்ச்சி விற்கிறாங்கன்ட்டு போலீஸுக்கு தொடர்பு சொன்ன ஒரு செய்தியாளர் ஊடகவியலாளர் ஐயோ என்னை வெட்டுறாங்கன்னு அவர் பேசுறாரு. அந்த நேரத்தில் அவரை வெட்டுறாங்க. இதே ஆட்சியில் நடந்தது. இப்படி தொடர்ந்து, அதாவது அதிமுக என்கின்ற ஒரு களப்பணியாளர் சமூகத்தை, இந்த மண்ணை காக்கணுன்றதுக்காக அதிமுக தொண்டன் ஜவஹர் அலி பலி கொடுத்திருக்குது அதிமுக. அதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு உண்மையான குற்றவாளிகள் யார், அவர்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னா ரகுபதி அவர்கள் இன்னைக்கு எல்லா இதுக்கும் அவர் தான் சப்பக்கட்டு கட்டுறார். ஆளும் அரசுக்கு மீது எதிர்ப்பான ஒரு அலை வீசுகின்ற போதெல்லாம் அதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அறிக்கை விடும் போதெல்லாம் இவர் உடனே மறுப்பு அறிக்கை கொடுக்கிறார். இப்படி நடக்கும் பொழுதுதான் சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது. என்ன சந்தேகம்? அதாவது இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் குற்றவாளிகளா ஆளுங்கட்சியை சார்ந்த தரப்பினர்கள் ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற சந்தேகம் வலுப்பெறுது. இவர்கள் ஆட்சி விவகாரத்தை அரசியல் ஆக்குறீங்களோ அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏங்க, ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி, நாங்க மக்களுக்காக சேவை பணி செய்வதற்காக மக்கள் எங்களை எதிர்கட்சி இதாக வச்சிருக்காங்க. மக்கள் பணி செய்யாம நாங்கன்றது அவரு மாதிரி நாங்களும் சட்டை கீழ்ச்சின்னு அரசியல் செய்ய அபிலா செய்ய முடியும்னு பேச முடியுமா? இன்னைக்கு இந்த முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இது சொல்லலையா? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து ஆணவம், அடக்குமுறை, சர்வாதிகாரம். ஆணவம்னா பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் ஓசி பஸ்ல பயணம் செய்தீங்களா அப்படின்னு சொன்னது. மேடையில இருந்துக்கினே இந்த அமைச்சர் நீனா எஸ்சி ஜாதியா அப்படின்னு கேட்டது ஆணவம். கள்ளகுண்டு ஒரு அமைச்சர் அடிச்சார அது ஆணவம். அடக்குமுறைனா எது தெரியுங்களா? அடக்குமுறை இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் இந்த ஆட்சியை எதிர்த்து யாரெல்லாம் கருத்து சுதந்திரம், கருத்தை பதிவிடுறாங்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்பட்டே இருக்கிறார்கள். இந்த ஐடி விங், அதிமுகவுடைய ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்கள் இந்த திமுக ஆளும் திமுக அரசை எதிர்த்து அவர்கள் சமூக வலைதளத்தில் எழுத போதெல்லாம், பதிவிட்ட போதெல்லாம் அவர்களெல்லாம் கைது செய்தது இந்த திமுக அரசு. அதன் பிறகு அவர்கள் எல்லாம் ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாங்க. அடக்குமுறைக்கு யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க? சவுக்கு சங்கர், சாட்டை முருகன், மரியதாஸ். 2 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கேட்டு நீதி அரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாரு, இந்த காவல்துறைக்கு எத்தனை முறை தான் இந்த நீதிமன்றம் கொட்டு வைப்போமோ, நீங்க கைது பண்ணும் போது எடுத்தோம் கவுத்தோம் பண்ணக்கூடாது. இது ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் பெற்ற நாடு. இந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் சொல்றாங்கன்னா நீங்க கைது செய்யக்கூடாதுன்ட்டு ஏதோ வெளிநாட்டில் இருந்துக்குன்னு முதலமைச்சருடைய மகளை பத்தி பேசின உடனே கைது செய்யறீங்க இல்லையா? அது தப்பு. கைது செய்யணும், அவனுக்கு தண்டனை கொடு. அதாவது அரசியலே இல்லாத ஒரு பெண்ணை ஆபாசமா சித்தரித்துக்காக கைது செய்கிற இந்த திமுக அரசு அதே சமூக வலைதளத்தில் ஐடி விங்ல நம்மளுடைய பெண்மணிகள், கண்மணிகள் சமூக வலைதளத்தில் எழுதுறவங்களை 200 ரூபாய் பெற்றுக் கொண்டு இருக்கிற இந்த உடன்பிறப்புகள் இல்லங்க, எனக்கு கோபம், ஆதங்கங்க, ஆதங்கம். அவன் அந்த பெண்கள் ஆபாசமா பதிவு போடுறாங்க. கருத்துக்கு உங்க கருத்தை மதிக்கிறேன், அப்படி பண்றாங்க. உங்களுடைய ஆதங்கத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா கண்ணியமா பேசுங்க, கண்ணியமா நீங்க பேசுங்க. அந்த இது நான் அவங்க 200 ரூபாய் பாய்ஸ்னு சொல்றது இங்க பாருங்களேன், இல்ல உடன்பிறப்புகள் மேடை கிடையாது சார். இல்ல மேடை இல்ல. இங்க பாருங்க, நீங்க அரசியல் ரீதியாக நீங்க விமர்சனத்தை டேட்டாவோட நீங்க வைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னு ஆனா கண்ணியமா நீங்க பேசணும் சார். அவர்கள் எல்லாரும் இன்னொருத்தங்க கண்ணியம் இல்லாம பேசுறாங்கன்றதுக்காக நம்மளும் அந்த கண்ணியத்தை மீறக்கூடாது. அப்படியே இல்ல, நான் கேக்குறேன், நிகழ்ச்சிக்கு அழகா இல்ல. சமூக வலைதளத்துல உங்கள் மீது எதிர்த்தவர்களை கைது செய்யறவங்க இதே சமூக வலைதளத்துல நம் பெண்மணிகளை தரக்குறவா எழுதுறாங்களே திமுகவை சார்ந்தவர்கள், அதை கண்டிக்க திமுகவுக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது சர்வாதிகாரம். நான் சொல்றேன், இடியமின், உகண்டாவை ஆண்ட இடியமின், இத்தாலியனுடைய முசோலின், கிம்ஜாங் வடகொரியா, சதாம் ஹுசேன் ஈராக், என்கு ஐவே மரியம் எத்தோப்பியா, பிராங்கோ ஸ்பெயின், ஜோசப் ஸ்டாலின் சோவியத் யூனியன், பிரான்சோ பாக்டல் டுவல்ஸ், இவங்களெல்லாம் வரிசையில் இவர்கள்லாம் உலகத்தை ஆண்ட சர்வாதிகாரிகள். இந்த சர்வாதிகாரிகளுடைய வரிசையில் இன்று தமிழக முதலமைச்சர் நாளைக்கு எது பண்ணுவார்ன்றது தான். ஏன்னா ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் அடக்குமுறை, இதுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் நாங்க போராடினா உடனே கைது செய்தது. அந்த போராட்டத்துக்கு ஜனநாயக நாட்டில்
நாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த பாதிக்கப்பட்ட பெண் யார் அந்த சார் என்ற கேள்வி அந்த முழக்கம் தமிழ்நாட்டில் கேட்க கூடாது முழக்கம் கூட எழுப்ப விடக்கூடாம எங்களெல்லாம் கைது செய்து கல்யாண மண்டபத்தில் வைத்திருந்தது இந்த சர்வாதிகாரியான இன்னைக்கு அவர் முதலமைச்சரா ஆட்சி செய்யல சர்வாதிகாரியா இருந்து ஆட்சி செய்வதா. ஆனா நாங்க தான் முழு ஜனநாயகத்தையும் தமிழகத்துல குடுக்கறோம்னு ஏமாத்துறாங்க சார், ஏமாத்துறாங்க. ஜனநாயகத்தை காக்குன்ற மாதிரி அவர்கள் நடிப்பு நடிக்கிறார்களே தவிர உண்மையான ஜனநாயகம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இப்பதான கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, இப்பதான் நாங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம், விசாரணை போய்கிட்டு இருக்கு, அவசரப்படுறீங்க. அவர் தான் அவசர அவசரமா வந்துட்டு இதே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கூட அவசர ஒரு மாநகரத்தினுடைய ஆணையர் அவர்கள் அருண் அவர் ஒரு மாதிரியா பேட்டி கொடுக்கிறார், இவர் ஒரு மாதிரியா பேட்டி கொடுத்தார். இவர் ரெண்டு பேருடைய பேட்டி முரண்பாடா இருந்தது. இப்படி ரகுபதி அவர்கள் தான் வந்துட்டு அவசர அவசரமா அந்த அரசை காப்பாற்றுறதுக்கு அறிக்கை கொடுத்து இருக்கிறார். நான் கேட்கிறேன், இரண்டாவது இன்னைக்கு எந்த கட்சிக்கும் எல்லா கட்சியும் ஒரே கட்சி தானே, எல்லா கட்சியும் எதிர்கட்சிகளுக்கு திமுக எதிர்ப்பா. இன்னைக்கு ஒரு கட்சி பரந்தூர்ல போய் போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க நீங்க சொன்னீங்களா, அனுமதி கொடுத்துட்டு கீழே நிபந்தனைகளை மட்டும் நிறைய விதிச்சது ஏன் விதிக்கிறீங்க? அப்படின்னா எந்த கட்சியும் திமுகவை எதிர்க்க கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இந்த திமுக யாருமே எதிர்க்க கூடாதுன்னு ரொம்ப சுருக்கமா இருக்கு. அதாவது சர்வாதிகாரிகள்லாம் நம்ம படிச்சிருப்போம், சர்வாதிகாரம் நம்ம வாழும் காலத்திலே பார்த்தோம். ராஜபக்ஷ குடும்பம் சர்வாதிகாரத்தில் இருந்தது. ராஜபக்ஷ குடும்பம் நாட்டை விட்டு ஓட மக்கள் காரணமா இருந்தாங்க. வங்கதேசத்தில் ஹசீனா என்கின்ற ஒரு குடும்ப ஆட்சி நடந்தது. அந்த மக்கள் போராட்டத்தினால ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு ஓடி போனார்கள். அந்த நிலைமை விரைவில் 2026 மக்கள் ஜனநாயகத்தினுடைய புரட்சியின் மூலமாக இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள். கண்ணகி நகர்ல இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறைகூவல் விட்டு இருக்கிறார். 13 அமாவாசைகள் இந்த ஆட்சி நீடிக்காது, 13 அமாவாசைக்குள் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் சொல்லிட்டு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் பேசினார். அவர் பேசினாரு 2 மணி நேரம் 52 நிமிட நேரத்தை நேரடி ஒளிபரப்பு செய்தா இன்னைக்கு பேசுற இவருக்கு மக்கள்கிட்ட அது உண்மை தன்மை தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க ஏன் நேரடி ஒளிபரப்பு செய்வ? அதுவே ஒரு பயம். பயத்தால ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும். இவங்க சொல்ற இதுக்கு இவங்க எங்களுடைய ஆட்சியில உங்களுடைய போராட்டம் நடத்துறதுக்கு கொரோனா காலத்துல கூட அப்பாவும் மகனும் சேர்ந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று பதாகையை ஏங்கி போராட்டத்தை நடத்துறீங்க. ஆனா இந்த ஜனநாயக நாட்டில் எங்கள் பிரதான எதிர்கட்சி போராட்டம் நடத்துறது கூட அனுமதி மறுக்கப்பட்டு அந்த குரல் நியாயத்தின் குரல் வீதி எங்க தமிழ்நாட்டுடைய வீதி எங்க கேட்க கூடாது அந்த முழக்கத்தை முழங்க விடாம எங்களெல்லாம் கைது செய்கிறது இந்த அரசாங்கம். இது சர்வாதிகார ஆட்சி, இது அடக்குமுறை ஆட்சி, இது ஆணவத்தின் ஆட்சி. இதுக்கு நிச்சயம் முடிவுக்கு வரும் 2026 அன்னை தமிழகத்தை எடப்பாடியார் ஆழ்வார். நன்றி. என்ன நடக்க போகுது, மக்கள் எந்த அளவுக்கு ஆட்சியின் மேல அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.